நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். மும்பையில் வேறு, தமிழ்நாட்டில் வேறு மாதிரி. தமிழ்நாட்டில் கொலு வைப்பாங்களா? கொலு வைப்பாங்க. இங்கே வந்து கட்டை, இது முளைப்பாரு. இதில் வந்து நவதானியம் இருக்குது. சோளம், கம்பு, கார்னு. இந்த விளக்கு நம்ம இன்னைக்கு ஏற்றுறோம் அப்படின்னா 9 நாள் வந்து எரிய வச்சுக்கிட்டே இருப்போம். 9 பூ பாருங்க கட்டி இருக்குன்னா, இது வந்து 9 பூ. யாவது கட்டி விட்டு கரெக்டா வந்து இந்த முறப்பாலையில வந்து டச் ஆகணும். இப்போ நம்ம அம்மனுக்கு வந்து தீபாரணை காட்டும் போது நம்ம முகத்தை காட்டுறோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு யூடியூபர் உலகம் சேனல். நான் அம்மு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா நவராத்திரி. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மும்பையில் எப்படி நவராத்திரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரியலக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மும்பையில் எப்படி பண்ணுறாங்க, அது வந்து இந்த 9 நாள் எப்படி இருக்கும். மும்பையில் வேற, தமிழ்நாட்டில் வேற மாதிரி பண்ணுவாங்களா? ஆமாம், மும்பையில் வேறு, தமிழ்நாட்டில் வேறு மாதிரி. இந்த தமிழ்நாட்டில் கொலு வைப்பாங்களா? கொலு வைப்பாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க? இங்கே வந்து கட்டு, இது பாருங்க. கட்டுன்னா கட்டுன்னா அது என்ன, முளைப்பாரு தானே. அந்த திருவிழாலாம் தலையை வச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. வந்து ஏதோ ஊர்ல திருவிழா இருக்கும்போது முளைப்பாரு போடுவாங்க. சரி. இங்க வந்து தசரா நவராத்திரி அப்போ இந்த முளைப்பாரு போட்டு 9 நாள் வந்து நம்ம வந்து அதுக்கு டெய்லியும் தண்ணி எல்லாம் தெளிச்சு நம்ம டெய்லியும் அதுக்கு காலையில அப்புறம் சாயங்காலம் பூஜை பண்ணி முளைப்பார் வந்து எவ்வளோ தூரம் வளருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அது உங்களுக்கு ஆமாம் 9 டே பண்ணிக்கிடுறேன். இன்னைக்கு வந்து சேலை பற்றி அப்படின்னா இது பர்டிகுலராக ஏதோ 9 கலர் அது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வந்து மும்பையில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனால் மும்பையில் வந்து இந்த 9 நாள் 9 கலர் வந்து தேவிக்கு வந்து போடுவாங்க. 9 சீலை கட்டுவாங்க 9 நாளும். அதே மாதிரி சாமிக்கு உடுத்துற மாதிரி நம்மளும் எல்லாரும் அதே மாதிரி இங்கே வந்து அந்த கலர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு வந்து ஒயிட் வந்திருக்கு. ஆமாம், இன்னைக்கு இந்த 9 நாளும் அம்மனோட 9 ரூபம் வரும் இல்லையா? 9 ரூபம். ஓகே, அது சைலபுத்திரி. இன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து சைலபுத்திரி. எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் டே வந்து ஒயிட் கலர். ஓகே, இன்னைக்கு சைலபுத்திரி அம்மனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பூஜை கலர் வந்து ஒயிட் கலர். அதனால நீங்கள் இப்படி நல்லா அழகாக ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணி மங்களகரமாக ரெடியாகி முதல் நாள் நவராத்திரி. ஆமாம், நாங்கள் ஒயிட் கட்டியிருக்கணும். இன்னும் வந்து டே 2 டே 3 காமிக்கிறேன் என்னென்ன கலர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, இது கூட இங்கே வந்து இப்படி தான் வைப்பாங்க. இது கூட இதுக்கு மேலே வந்து இது வந்து இந்த இலையோட தேயிலையோட பிளேட்டு. இப்போ நம்ம வந்து இதை செட் பண்ணிக்க போகிறோம். ஐயோ, நேபாலிஷே வைக்கிறோம். இது வந்து இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த மண் வந்துங்க இப்போ இந்த நவராத்திரி ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மண் எல்லா இடத்துலையும் விற்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ஒரிஜினலாக போய் நம்ம தாதர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து மேலெல்லாம் போட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மண்ணை போட்டுருக்கோம். இந்த ஸ்பேஸ் எதுக்கு விடுறோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு பானை வரும். அது மேல நம்ம தேங்காய் வச்சு அதுக்கு மேல வந்து அம்மனோட முகம் வச்சு நம்ம அது வந்து இது வளர்த்த போறோம். ஓ, அப்படியா? ஆமா. ஓகே. ஆனா இது 9 நாள் அவ்வளோ நம்ம அதை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஆமா, 9 நாள் வந்து குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரி அது தெரியும். ஊர்ல இந்த முளைப்பாறு போடும்போது அது எவ்வளோ ஜாக்கிரதையா பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து 9 நாளும் இதை வந்து பார்த்துக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி தெளித்து அது நல்லா வளர விடணும். அப்போ மண் கொட்டிட்டோம். இந்த ஸ்பேஸ் எது கொட்டிருக்கோமா, இங்கே வந்து அந்த பானை தேங்காய் சாமியோட முகம் இருக்குது. இப்போ மண் கொட்டிட்டோம். அம்மு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அம்மு? நெக்ஸ்ட் வந்து நம்ம நவதானியம் வந்து ஊற வச்சிருக்கிறோம். நேற்று வந்து நைட் கொஞ்சம் ஊற போட்டேன்னா பாருங்க. இப்போ வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதில் வந்து நவதானியம் இருக்குது.
சோளம், கம்பு, கார்னு இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து இது போட்டுக்க போகிறோம் சுற்றியும். துர்கை அம்மன் ஃபோட்டோ வச்சு இந்த விளக்கு நம்ம இன்னைக்கு ஏற்றுறோம் அப்படின்னா இந்த 9 நாள் வந்து எரிய வச்சுக்கிட்டே இருப்போம், அணையாமல் பார்த்துக்குவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாள் போடுற மாலை வந்து கடைசி 9 நாள் வரைக்கும் அந்த மாலை எடுக்க மாட்டோம். அந்த மாலை அதில் தான் இருக்கும். அதுக்கு மேலே புது மாலை வாங்கி போடலாம். நாளைக்கு போடுறது கூட எடுத்துடலாம். ஆனால் வந்து இன்னைக்கு போட்ட மாலை 9 நாள் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து இதோட லாஸ்ட் இப்போ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா தண்ணி தெளிக்க போகிறோம். இதுதான் வந்து டெய்லியும் காலை மாலை வந்து நம்ம தண்ணி தெளிச்சுட்டு இருக்க போகிறோம். கரெக்டான லெவலில் தெளிக்கணும். நான் தெளிச்சு அதிகமாகவும் தெளிக்க. ஆமாம், அதிகமாகவும் தெளிக்கக்கூடாது. பக்கத்தில் போட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை 3 கை தண்ணி அவ்வளோ. ஏற்கனவே நம்மளது வந்து மண் கொஞ்சம் வந்து ஈரப்பதத்தில் தான் இருக்குது. அதனால நம்ம இவ்வளோ மட்டும் தெளிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான், இவ்வளோ தான் தெளிக்கிறது. அதிகமாக தெளிக்கணும் இல்லை, இவ்வளோ தான் தெளிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேலே வச்சுட்டு அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு நம்ம காட்டுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். சாமியும் அலங்காரம் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற சாமியும் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். திருப்பதி, முருகன், ஓம் சக்தி, சிவன், கணபதி, லக்ஷ்மி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம். ஆமாம், சாய்பாபா இருக்காங்க அங்கே. சாய்பாபா இருக்காரு அங்கே. வந்து யார் இருக்காங்க? குபேரன் இருக்காரு, முருகர் இருக்காரு, அவர் வேல் இருக்கு, இங்கே கலசம் வச்சிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 நாளும் நம்ம வந்து ஒரு நாள் வந்து பூ, ஃபஸ்ட்டு நாள் வந்து பூ இப்படி கட்டி நம்ம அதை வந்து இங்கே இப்படி பூ கட்டி 9 பூ. இது வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேந்தா பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. மக்களே உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 9 பூ பாருங்கள் கட்டியிருக்கேன்னா. இது வந்து 9 பூ. இது வந்து நம்ம எங்கேயாவது கட்டி விட்டு கரெக்டாக வந்து இந்த முறப்பாலையில் வந்து டச் ஆகணும். அதனால 9 நாள் 9 இது நம்ம கட்டி விடுவோம். பூ ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் வெத்தலை இருக்கும், ஒரு நாள் சாக்லேட், அப்படி ஏதாவது இனிப்பு சர்க்கரை பாகு, அல்ல சாரி சர்க்கரை பாகு எல்லாம் பண்ணுவாங்களா அது இருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் அந்த பூரி வந்து சின்ன சின்னதா சுட்டு அது இருக்கும். வச்சிருவோம். ஆமா. இப்போ நம்ம இது வந்து எங்கேயாவது இப்போ நம்ம கட்டிக்கு போகிறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மனுக்கு அலங்காரம்லாம் முடிச்சிட்டோம். எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆச்சு, செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அம்மனுக்கு வந்து தீபாரணை காட்டும்போது நம்ம முகத்தை காட்டுவாங்க. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முளைப்பாறை போட்டு துர்கை அம்மனை வச்சுட்டோம். அம்மாவை அலங்காரம் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வச்சுருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இனிமேல் தான் நான் இப்போ வந்து அம்மாவுக்கு தீபாரணெல்லாம் காட்டியாச்சு. இப்போ தான் நான் விரதம் விட போகிறேன். மக்களே இது வந்து ஃபஸ்ட்டு நாள் நமக்கு வந்து இவ்வளோ எல்லாம் முளைப்பாறை போட்டு எல்லாம் சாமி அலங்காரம் பண்ணுது. நாளையிலேருந்து வந்து நம்ம 2 டைம் பூஜை பண்ணுவோம். அப்புறம் அம்மன் என்ன கலர், அந்த 9 நாள் என்ன கலர் அம்மன் புடவை அவங்க போட போகிறாங்களோ அதே புடவை தான் நம்மளும் கட்ட போகிறோம். ஆமாம், அம்மனுக்கு மேட்சிங்காக நம்மளும் 9 நாள் ரொம்ப அலங்காரமாக இருப்போம். அம்மனும் அலங்காரமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9 நாள் 9 நாளைக்கு உங்களுக்கு ரீல்ஸ் வரும். அந்த முளைப்பாறை எப்படி வளருதுங்கிறதும் நான் உங்களுக்கு காமிப்பேன். நன்றி மக்களே.